கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தரின் சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கையில், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் இருந்து 4 பகுதியை தியானிக்கப் போகிறோம். முதலாவது, இந்த வார்த்தை யாரால் கூறப்பட்டது? இரண்டாவதாக, யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? மூன்றாவதாக, இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட கருப்பொருள், முக்கியமான கருத்து என்ன? நான்காவதாக, இந்த வார்த்தையினுடைய பலன் அல்லது முடிவு என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது, யார் இந்த வார்த்தையை கூறினது? Who did speak this word? யார் இந்த வார்த்தையை பேசினார்? கடைசி வார்த்தையில் சொல்லுகிறார், நானே தேவன். God says, I am God, there is no other. நானே தேவன். இந்த வார்த்தை தேவாதி தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ஜீவன் உண்டு. There is a creative power in every words. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரெஃப்ளெக்ஷன் அல்லது ஒரு ரியாக்ஷனை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும். சாதாரண ஒரு மனிதனால் கூறப்பட்ட வார்த்தை சாதாரண விளைவுகளை உண்டாக்கலாம், அல்லது சாதாரணமானது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, அது ஒரு முக்கியமான வார்த்தையாக கருதப்படும். அது அதற்கேற்ற வினைகளை செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடும். மனிதர்களுடைய வார்த்தை மாற்றக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அழிந்து போகக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுடைய வார்த்தை மேன்மையாக கருதப்படும். அதிகாரத்தை விட்டு ஒரு மனிதன் நீக்கப்படும் போது அவனுடைய வார்த்தை அந்த வலிமையை பெறுவதில்லை. இங்கே இந்த வார்த்தையை கூறுவது சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். This is the word of God. This word was spoken by God. ஆண்டவர் நானே தேவன் என்று சொல்லி கர்த்தர் கூறுவதை பார்க்கிறோம். எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுடையதாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நம்முடைய தேவன் ஒருவரே தேவன். மனிதர்கள் தங்கள் தேவர்கள் என்று சொல்லி நினைத்து வழிபடக்கூடிய தேவர்கள் உலகத்தில் இவ்வளவுதான் சொல்ல முடியாது. பட் நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிற தேவன் ஒருவரே. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் ஒருவரே. அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை எல்லா மேன்மைக்கும் எல்லா கனத்துக்கும் உரிய தேவனுடைய வார்த்தை.
தேவனால் கூறப்பட்ட வார்த்தை இதுவாக இருக்கிறது. நான் ஒரு கருத்தை ஒரு புஸ்தகத்திலே படித்தேன். முற்காலத்திலே மனிதர்கள் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் பயந்தார்களோ அவைகளையெல்லாம் தங்களுக்கு தேவர்களாக்கி கொண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று மாறாதவர், அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை ஆகையால் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது? To whom was this word spoken? இந்த வார்த்தை யாருக்கு? இஸ்ரவேலருக்கோ கிரேக்கருக்கோ அல்லது குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் வாழக்கூடிய மக்களுக்கோ மட்டுமல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களுக்கு, இந்த பூமியிலே வாழ்கின்ற சகல மக்களுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. ஒரு ராஜா தன்னுடைய தேசத்தில் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார் என்றால் அந்த கட்டளை அந்த தேசத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் உரியது. அகஸ்து ராயன் ஆட்சி செய்த காலத்திலே குடிமதிப்பு எழுதும்படிக்கு அவரவர் தங்கள் தங்கள் சொந்த இடத்திற்கு சென்று தங்கள் குடும்ப புண்ணியத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டார். அந்த கட்டளை அவருடைய எல்லைக்குட்பட்ட அனைத்து மக்களுக்கும் உரியது. ஆகையால் தான் கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் தகப்பனாகிய யோசேப்பும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு சுமார் ஒரு 80 மைல் தூரம் நடந்து வந்தார்கள். ஏனென்றால் ராஜாவினுடைய கட்டளை. ஒரு தேசத்தின் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஒரு ஆர்டர் போடுகிறார் என்றால் அந்த தேசத்தின் சகல மக்களுக்கும் உரியது. அதே போலத்தான் இந்த வார்த்தை தேவனால் எல்லாருக்கும், உலகத்தில் உள்ள மக்கள் உலகத்தின் கடைமுனையில் எங்கு வாழ்ந்தாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எல்லோருமே தேவனால் படைத்தவர்கள். மக்கள்தான் மனிதர்களை ஜாதிகளின் அடிப்படையிலும் பாஷைகளின் அடிப்படையிலும் பிரித்து கருப்பர் என்றும் வெள்ளையர் என்றும் அந்த ஜாதி இந்த ஜாதி என்று சொல்லி மக்களை தங்கள் சுய லாபத்துக்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனை தாழ்ந்தவனாகவும் உயர்ந்தவனாகவும் அல்ல, ஒரு மனிதன் அதாவது உயர்ந்த நிலையில் என்று மக்கள் பகுத்து பிரித்து இருக்கக்கூடிய மனிதனும் தாயின் வயிற்றுக்குள் எத்தனை நாள் இருக்க வேண்டுமோ அதே போலதான் இன்றைக்கு தாழ்ந்தவன் என்று கருதப்படக்கூடிய ஒரு மனிதனும் அப்படித்தான். பிறப்பிலே ஆண்டவர் ஒருவனுக்கு எக்ஸ்டெண்ட் ஒரு மாசம் கூட்டி அவனை உருவாக்கவில்லை. பிறப்பிலே எல்லோருமே தேவனுடைய பார்வையில் சமமாக இருக்கிறோம். ஆகையால் தான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் புறஜாதியான் என்றும் ஆண்டவருடைய பார்வையில் வித்தியாசம் கிடையாது. இதை கர்த்தருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் கூறுகிறது. கர்த்தராகிய யெகோவா தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கு மட்டுமல்ல சகல ஜனங்களுக்கும் தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகல மக்களின் மீட்பராயிருக்கிறார். இயேசு மீட்பை கொடுப்பதற்கு சகல மக்களுக்காக மரித்தார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றார். இது போன்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலால் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்பொழுதோ பூமியில் குடியிருக்கிற அனைவருக்கும் மனம் திரும்புங்கள் என்று
கட்டளையிடுகிறார் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். எல்லாரும் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை, எல்லோருக்கும் உரியது. இதே கருத்தில் தான் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையாயிருக்கிறது. இந்த வார்த்தையின் கருப்பொருள் என்ன? என்னை நோக்கி பாருங்கள், லுக் அன்டு மீ. ஆண்டவர் சகல மக்களை பார்த்து என்னை நோக்கி பாருங்கள் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். நான் ஒரு புஸ்தகத்தில் ஒரு கருத்தை படித்தேன். 1850 ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இங்கிலாந்து தேசத்திலே கோல்ஸ்டர் என்ற இடத்தில் பெரிய பனிப்புயல் வீசி அந்த பட்டணத்தையே தாக்கினது. ஒரு சண்டே ஏர்லி மார்னிங் ஆலயத்துக்கு போக வேண்டிய மக்கள் போக முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்பை அது உண்டாக்கினது. அப்பொழுது ஒரு சிறுவன் வழக்கமாய் தன் ஆலயத்துக்கு போகக்கூடிய ஆலயத்துக்கு வெகு தூரமாக இருந்தபடினாலே அந்த பனி தாக்கத்தினால் போக முடியாத நிலையில் அருகில் உள்ள ஒரு சின்ன சிற்றாலயத்துக்கு சென்றிருந்தார். அங்கே ஆலயத்தில் ஆட்களும் அதிகமாக இல்லை. அந்த ஆலயத்தில் செய்தி கொடுக்க வர வேண்டிய போதகரும் அந்த பனிப்புயலினால் தடை பண்ணப்பட்டு அன்றைக்கு வர முடியவில்லை. ஒரு சிறு கூட்டம் இருந்தது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் உள்ள தற்காலிகமான வேலையை செய்யக்கூடிய ஒருவர் போதகர் வராதபடியினாலே அவர் அதுக்கான ஆயத்தம் எந்த நிலையில் இல்லாத சூழ்நிலையிலும் வந்த மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை எடுத்து திரும்ப திரும்ப இதே வார்த்தையை, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி அதற்கப்பால் அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறுவனாகி ஒரு வாலிபன் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தான். அவன் உடைய தகப்பனாரும் அவனுடைய கிராண்ட் ஃபாதரும் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த வாலிபனுக்குள்ளே பாவம் அவனை சிறைப்படுத்தி உண்மையான மீட்பில்லாதபடிக்கு ஒரே மன குழப்பத்திலும் மன நெருக்கத்திலும் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சிற்றாலயத்தில் பின்பகுதியில் இருந்தபோது அந்த போதகருக்கு பதிலாக இருந்த அந்த கர்த்தருடைய மனிதன், வாலிபனே கர்த்தரை நோக்கிப்பார், அவர் உன்னை விடுவிப்பார், இந்த வார்த்தையை கையை நீட்டி நீட்டி அவருக்கு நேராக திரும்ப திரும்ப சொன்னார். அதற்கிடையில் ஒரு வார்த்தையை சொன்னார், நோக்கி பார்க்க நீ கல்லூரியில் போய் படிக்க வேண்டியதில்லை, நோக்கி பார்க்க யாருக்கும் இது சொல்லிக் கொடுக்க சிறு பிள்ளையாலும் நோக்கி பார்க்க முடியும். நோக்கி பார்த்தால் கர்த்தரை விடுவிப்பார் என்ற வார்த்தை கேட்டார். அன்றைய தினத்திலே அந்த வார்த்தை அந்த வாலிபனுக்குள்ளே கிரியை செய்தது. அவன் ஆண்டவருக்கு நேராக தன் கண்களை அந்த சிற்றாலயத்திலே கண்களை ஏறெடுத்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனை சந்தித்தார். அவர்தான் கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஸ்பர்ஜன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நோக்கி பார்த்தவர். பாருங்கள், அவருடைய அப்பா ஒரு போதகர், தாத்தா ஒரு போதகர் இருந்தாலும், அப்படிப்பட்ட பின்னணியத்தில் பிறந்து வளர்ந்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே வாலிப பிராயத்தில் மனக்குழப்பத்திலும் மனதிலே பாவ சஞ்சலம், அவரை பாவ பழக்க வழக்கங்கள் அவருக்குள்ளே பிரவேசித்து அவரை சஞ்சலப்படுத்தி கொண்டு இருந்தது. மிகுந்த நெருக்கத்தில் இருந்தார்.
அன்றைய தினத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டார். ஊழியக்காரனாய் மாறி அநேக ஆயிரங்களுக்கு அவர் பயன்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னாகம புஸ்தகம் 21 அதிகாரம் 9 மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி ஆண்டவருக்கும் மோசேக்கு விரோதமாய் செயல்பட்ட காலகட்டத்தில் அந்த மக்களுக்குள்ளே ஒரு வாதை பிரவேசித்தது. மக்கள் கொள்ளிவாய் சர்ப்பம் என்ற ஒரு கொடிய பாம்பினால் பாம்பு கடித்து அநேகர் கொல்லப்பட்டார்கள். அந்த சர்ப்பம் கடித்தவர்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாகும். பலர் மரித்து போனார்கள். ஓடோடி மோசேயினிடத்தில் வந்து கடவுளை எங்களை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று மோசையோடு வந்து கேட்டார்கள். மோசே, கர்த்தாவே, இந்த மக்களை காப்பாற்றும், இந்த வாதையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி பிரார்த்தித்தான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நியமனத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு நியமனத்தை மக்களுக்கு சொல்லும்படி கூறினார். அந்த நிபந்தனை என்ன? கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கு ஒப்பான ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து ஒரு மரத்தின் மேல் வைக்க வேண்டும். யார் யார் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் அந்த வேதனையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள். அந்த பாம்பு கடியில் இருந்து தப்புவிக்கப்படுவார்கள். அந்த வாதையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு தகவல் தேவனுடைய ஆலோசனையினால் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது யார் யார் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தார்களோ அவர்களெல்லாம் விடுவிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை மோசேயின் மூலமாய் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமனத்தை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 3 சுட்டி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் உயர்த்தப்பட்டார். அவர் தேவகுமாரனாக உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் ரட்சிக்கப்படும்படிக்கு உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் சகல மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? என்னை நோக்கி பாருங்கள். If you look unto him, he will do something to you. அவரை நோக்கி பார்த்தால், அவர் அண்டை நீங்கள் திரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன்னை கெடுத்து கொண்டாய். You have defiled yourself. உன்னை நீ தீட்டுப்படுத்தி விட்டாய். உன்னை நீயே கெடுத்து கொண்டாய். ஆகிலும் நீ இது நிமித்தம், உன் கெட்டுப்போன சூழ்நிலை நிமித்தம் நீ திரும்பினால், if you turn unto the Lord, நீ கர்த்தரிடத்தில் திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய். நீ திரும்ப கட்டப்படுவாய். கர்த்தரை நோக்கி பார்த்தால் உன்னை கர்த்தர் திரும்ப கட்டுவார் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தன்னை நோக்கி பார்க்கும்படி உங்களை கூப்பிடுகிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் வார்த்தையாயிருக்கிறது.
இந்த ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது அவருடைய வாழ்க்கையில் பெரிதான மாற்றத்தை கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பார்ப்பதினாலே எத்தனையோ நன்மைகள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்னை நோக்கி பாருங்கள். அப்படி நோக்கி பார்ப்பதினால் நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இட்? நோக்கி பார்ப்பதினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றால், நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிரின்சிபல் என்னவென்று சொன்னால், whosoever look unto him he shall save him. யார் யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்ட காலத்தில் யார் யார் அவரை தேடி தங்கள் பிரச்சனைகளுக்காக வியாதிகளுக்காக அவரை நோக்கி வந்தார்களோ அவர்களுக்குத்தான் இயேசு தன்னுடைய மகிமையும் வல்லமையும் விளங்கச் செய்தார். தங்கள் துன்பங்கள் நீங்க, தங்கள் வியாதிகள் நீங்க, தங்களுடைய பிள்ளைகளின் பிரச்சனை தீர அநேகர் ஒரு கானானிய ஸ்திரியனை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் தன் பிள்ளை சுகத்துக்காக அவரை நோக்கி ஓடி வந்தாள். தன்னுடைய பின்னணி என்ன சொல்லும், தன்னுடைய உற்றார் உறவின் என்ன சொல்லும், அதெல்லாம் அவள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. என் மகள் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி அவரை தேடி வந்தாள். அவரிடத்தில் வந்து வேண்டிக் கொண்டாள். அவளை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்காக கிடவது என்று சொன்னார். ஆண்டவர் தம்மை நோக்கி பார்த்த மக்களுக்குத்தான் தன்னுடைய அதிசயத்தையும் கிருபையும் விளங்கச் செய்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் பலவிதமான பாவத்திற்கும் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். சுதந்திரமாய் சுற்றித் திரிகின்ற ஒரு பறவை ஒரு கண்ணியில் அகப்பட்டு விட்டால் அது தன் சுதந்திரத்தை இழக்கிறது. இறுதியில் தன் உயிரையே அதிலே மாய்த்து கொள்ளும் சூழ்நிலை அதற்கு ஏற்படுகிறது. அது கண்ணியில் அகப்பட காரணம் என்ன? அங்கே அதற்கு ஏற்ற அது விரும்பின அதை கண்ணில் அகப்படுத்தும்படி ஒரு வேடன் சில பொருள்களை அதற்கு அட்ராக்டிவாக கண்களுக்கு ரொம்ப ஒரு டெம்ப்டேஷனை உண்டாக்கக்கூடிய பொருள்களை வைத்து அவைகளை பிடிக்கிறான். கண்ணில் அகப்பட்டு விட்டால் அது திரும்ப விடுதலை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு அந்த பறவை போல, கண்ணில் அகப்பட்ட பறவை போல மனிதர்கள் எத்தனை விதமான தீங்குகள், பாவங்கள், அசுத்தங்கள், தீமையான எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்களுக்கு சிறைப்பட்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். குடி, போதை, வெறி, பற்பல இழிவான இச்சைகளுக்கு மக்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க அவருடைய மார்க்க போதனைகளால் முடியாது. உங்களை நீங்களே, மனுஷன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே எத்தனையோ, அதாவது மனிதர் தன்னைத்தான் தன்னுடைய வில் பவர்னாலே தன்னை காத்து விடுவிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும், தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்றால் எல்லோருமே விடுதலை பெற்று விடலாமே. அப்படி என்றால் ஏன் ஒயின் ஷாப்புகள், ஏன் ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் தீமை செயல்களை திருத்துவதற்காக இருக்கக்கூடிய எத்தனை அமைப்புகள். என்னதான் இருந்தாலும் மனுஷனுக்கு அதை முடியாது. மனுஷனால், மனுஷ முயற்சியினால் மனிதன் தன்னைத்தான் விடுவித்துக் கொள்ள முடியாது.
இயேசு பாவம் செய்கிற எவனும், பெரியவனாயிருந்தாலும் உயர்ந்தவனாயிருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களாயிருந்தாலும் சரி, மேன்மக்களாயிருந்தாலும் சரி, கீழ்மக்களாயிருந்தாலும் சரி, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று இயேசு குறிப்பிடுகிறார். அதே யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், if the Son of God, if Jesus shall make you free, you shall be free indeed. இயேசு உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை எரியோவுக்கு சென்று கொண்டிருந்தார். ஒரு பிறவியிலேயே குருடனான ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இயேசுவை குறித்து கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருந்தான். அவருடைய கண்களால் இயேசுவை ஒரு நாள் பார்த்தது கிடையாது. இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட போது தன் முழு பலத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று உரக்க கூப்பிட்டான். இயேசுவோடு பின்வந்த மக்கள் இவனை பார்த்து சத்தமிடாதே என்று சொல்லி அதட்டினார்கள். ஆனால் அவனோ அதைவிட அதிகமாய் தாவீதின் குமாரனாய் இயேசுவே என்று கூப்பிட்டான். இயேசு அவன் சத்தத்தை கேட்டு நின்று அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்தார். அவன் கண்களால் இயேசுவை நேரடியாய் பார்த்தது கிடையாது. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவனுக்கு அன்றையே கூப்பிட்ட அந்த நேரத்திலே, நோக்கி பார்த்த அந்த நேரத்திலேயே ஒரு விடுதலை கொடுத்தார். இந்த மாலை நேரத்திலும் இயேசு யார்? தேவகுமாரன். அவரை நோக்கி பார்க்கும் பட்சத்தில் you shall be delivered from your sin, உங்க பாவத்தில் விடுவிக்கப்படுவீர்கள், பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள், உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கின்ற முற்பிதாக்களின் சாபத்தில் விடுவிக்கப்படுவீர்கள், நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்படுவீர்கள். விடுதலை கொடுக்கிறவர்தான் தேவாதி தேவன். அப்படிப்பட்ட தெய்வீக விடுதலை பெறும்படி தெய்வம் நம்மை பார்த்து சொல்லுகிறார், லுக் அன்டு மீ. விடுதலை பெற அதை செய், இதை செய், அங்கே போ, இங்கே போ, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தேவனால் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு மக்கள் தேவனை நோக்கி பார்க்காதபடி அதை செய்தால் விடுதலை கிடைக்கும், அந்த காரியத்தை செய்தால் விடுதலை கிடைக்கும். நோ, ஆண்டவர் என்னை நோக்கி பார், அப்பொழுது விடுவிக்கப்படுவாய். நீ அதை செய்தால் விடுதலை, அங்க போனா விடுதலை, அதை செய்தால் உனக்கு அப்படி அல்ல. டூ இட் ஃபார் யுவர் டெலிவரி, அப்படி அல்ல. நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாத மக்களாக இருக்கலாம், பரவாயில்லை. நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும், Jesus is your God. Jesus is the maker of you. You are God's protection. நீங்கள் தேவனுடைய படைப்பு, நீங்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். உங்களை பார்த்து நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலைக்குள் இருந்தாலும், கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், லுக் அன்டு மீ. கர்த்தராகிய தேவனை நோக்கி பாருங்கள், விடுதலை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்ட எல்லா சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற ஆத்தும ரட்சிப்பையும் சரீர சுகத்தையும் நித்திய வாழ்வுக்கான விடுதலையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.